காலையில இருந்து கைப்புள்ளைய காணும். குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணும். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெல்லியம்பதி தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் போயிட்டு நெக்ஸ்ட் இப்போ நெல்லியம்பதி தான் போயிட்டுருக்கோம். போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீனிக்காகவும் பயங்கரமாகவும் இருக்குங்க. அதேமாதிரி இப்போ நம்ம மலம்புழா டேமும் போக போகிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லியம்பதி ஏறிட்டு இருக்கோம் ஹில். ஆக்சுவலாக போத்தண்டி டேம்னு ஒரு டேம் இருக்குது கைஸ். இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே மேலத்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கைஸ். கிட்டத்தட்ட கொல்லிமலை, ஏற்காடு அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இருக்கும்ல கைஸ், அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் லோக்கல்ஸ்ட்டை விசாரிக்கும் போது அவங்க ஊட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரில, போனால் தான் தெரியும். நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான். லிட்டரலாக அந்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி, நம்ம ஊரில் இருக்க ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு அட்வென்ச்சரான அண்ட் த்ரில்லான ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை வரும், வைல்டு அனிமல்ஸ் எது வந்தாலும் நம்ம தான் ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி 5க்குள்ளே நம்ம கீழே இறங்கிடணும். அதர்வைஸ் அவங்க அப்படி இருக்குன்னா நம்மளை வந்து விட மாட்டாங்களாம். ஒன்றா மேலேயே ஸ்டே பண்ண வச்சுப்பாங்களாம், இல்லைன்னா விடவே மாட்டாங்களாம். அப்படியே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி கீழே ஒரு பில்லு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் போகும்போது கொடுத்துட்டு தான் போவோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கேரளா அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது ஏதோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வண்டி இருந்துச்சுன்னா எதுனாலும் நம்ம ஊர் தாங்க. நீங்கள் அதை வேணால் ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஓன் வெஹிக்கிளை கொண்டு போயிட்டு எங்கே போனாலும் சரி, கொஞ்சம் லாங்காகவே போய் பாருங்களேன், அது ஏதோ நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். வெளியே வந்திருக்கும் அந்த ஃபீலே கிடைக்காது. இதே பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ வந்தோம்னா ரொம்ப கஷ்டங்க. நடந்து மட்டுமே தான் போகணும். பாதி ஹில்ஸ் ஏற ஏற காதை அடைக்குதுங்க. பாருங்க, ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் மலை அப்படியே எல்லாம் ஒரு தொடர்ச்சியாக தாங்க வரும். நெல்லியம்பதி இந்தாண்ட பார்த்தீங்கன்னா வால்பாறை, மூணார், அப்படியே அது ஃபுல்லாகவே ஒரு இதாகவே தான், கண்டினியூட்டியாக தான் வரும். அதே மாதிரி கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அங்கங்கே அந்தந்த சைன் போட்டிருக்காங்க. காட்டு எருமை போகிறது, தனியாக வரவும் பயமாக தாங்க வச்சுருக்கு. காய்ஸ், இந்த இடம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது என்ன மரம்னு தெரில, நல்லா இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. கரெக்டாக காரி மழை ஏற்றிடுவோம் போல். லைட்டாக ஒரு சின்ன பிரேக். ஆக்சுவலாக மேலேயே ரொம்ப வரும், 1.5 மணி நேரமாக ஏறிட்டுருக்கோம். ஓகே காய்ஸ், மீதி நான் போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் காய்ஸ், மேலே போனால் அந்த டீ எஸ்டேட் இருக்குமே அந்த மாதிரி இருக்கும் தானே. காஃபி எஸ்டேட் இருக்குது, டீ ஏவிடி டீ. நாங்கள் இப்போ நெல்லியம்பதி வந்துட்டோம். பட் ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூகுள் மேப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். வெள்ளிங்கிரி வரைக்கும், சரி, நெல்லியம்பதி வரைக்கும் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். செம்மையாக இருக்குல்ல. ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இங்கே போயிட்டு இங்கேயும் மறுபடியும் இருக்கா நேமு, எந்த ஊர்லேருந்து வரோம், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ நம்ம உள்ளே அமுச்சு விட்ருக்காங்க. எதாக இருந்தாலும் போயிட்டு சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். காய்ஸ், இப்போ இது என்ன இடம்டா? இது நெல்லியம்பதி. அவன் இன்னும் திருந்தலாமாமா? இல்லை, நெல்லியம்பதியில் போப்ஸ் க்ரீன் தெரில, போப்ஸ் எஸ்டேட்டு, அங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து
இதுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். ட்ரக் பண்ணி தான் போகணுன்னாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும்னாங்க. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துகிட்டேன். நாங்கள் பேகு மற்ற எல்லா திங்ஸும் வண்டியிலே தான் இருக்குது. இங்கே குரங்குட்டி இருந்துச்சுன்னா போச்சு. இல்லை எவ்வளோ நேரம் உக்காந்துட்டே இருந்தோம்ல. இதுதானே பாதை இப்படி தான் இருக்கும். பேசாமல் ஹெல்மெட் அங்கேயே வச்சுட்டு வந்துருக்கலாம். வேண்டாம் எனக்கு தூக்கிட்டு வரேன். இங்கே வந்து சும்மா ரீட்டைல் என்னமோ போட்டுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் போல். இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நோ என்ட்ரி போர்டு தான் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிட்டு வந்துருக்கோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இப்போ வந்து மூச்சு வாங்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட், அந்த காஃபி, அந்த தேயிலை தான். சூப்பராக இருக்குது பார்க்க. பட் நடக்க முடியல. ரொம்ப தூரம் நான் நினச்சோம், பார்த்தா கொஞ்சம் பக்கமாகவே இருக்கு. இது போகுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல். அவ்வளோதான் போல். சீதா குன்றா அது வேறு பார்க்கல. விடுங்க பேசினேன், உங்களுக்கு பார்த்து தெளிவாக சொல்கிறேன். என்ன நாங்கள் பாட்டுக்கு நெல்லியம்பதி வந்தோம். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு ப்ரீ பிளானே போடல. ஆக்சுவலாக இது ஒரு நாளைக்கு முன்னாடி போட்ட பிளான். ஆனால் இது ரொம்ப ஒர்த்துன்னாரு. சிம்பிளாக வந்துச்சு. இதுக்கு லேடி சீட்டே பரவாயில்ல. ஏற்காட்டில் லேடி சீட்டே பரவாயில்லங்கிறேன். அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இந்த இடத்துல கிடையாது, இந்த சூசைட் பாயிண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டி குதிச்சா தான் எக்ஸைட்மெண்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலுமே அப்படியே விழுந்துரும் போல். அவ்வளோ ஸ்லாண்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்லோப்பு. அதே போல் நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து டீ குடிக்கிற பிளானுக்கு தான் வந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப்பு போடுற பிளான் ஆகிடுச்சு. ஏன்னா டீ குடிக்கிறதுக்கும் பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் மேலே கொஞ்சம் அந்தளவுக்கு பெரிய டிஃபர் ஆகாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷனுக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே லாங்குவேஜ் வேறு, புதுசாக பீப்புளெலாம் புதுசாக இருப்பாங்க, நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்சுவலாக அதர் ஸ்டேட்டு. ஸோ அதர் ஸ்டேட்னா பக்கத்து ஸ்டேட்டு, அதர் ஸ்டேட் எல்லாம் ஒன்று தான். இங்கே பீப்புள்னால் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் நம்ம பார்க்க புதுசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. இதுவும் இந்த பார்த்திங்கன்னா அந்த போப்ஸ் டீ எஸ்டேட்டு. சாரி, ஆக்சுவலாக இது ஃபுல்லாக அந்த இது தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே டீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். தலைவன்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிடுச்சு. அது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு. சரி, இன்னொன்று வாங்கிக்கடா. இல்லை பையா, இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்ஸ் அவுட்லெட்டுன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாய் நல்லாயிருக்கு ஓரளவு. ரொம்ப திக்காக இல்லாமல் மைல்டாக இருக்குங்க கைஸ். எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்பாட் மட்டும்தான் கொஞ்சம் ஒர்த்தாக தெரியுது. இங்கே பாருங்கள், செம்ம சீனிக்காக இருக்குது பார்க்கவே.